வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று உயிர் வளமும் மனவளமும் என்ற தலைப்பின் கீழ் மனம் பற்றிய கேள்வி பதிலை பார்க்கலாம். பகுதி 4. மனம் இயங்கும் நிலைகள் யாவை? மனம் 5 நிலைகளில் இயங்குகிறது. அவை அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். மனதின் எல்லைகள் என்றும் இதனை சொல்லலாம். கோஷங்கள் மனதின் எல்லைகள். கோஷம் என்றால்? கோஷம் என்றால் உரை என்று பொருள். இந்த உரை என்ற கோஷங்களுக்கு மத்தியில்தான் மனம் மையம் கொண்டு இயங்கி செயல்படுகின்றது. இதனால் பதிவுகள் ஏற்படுகின்றன. அன்னமய கோஷம் என்பது? பசிக்கு உணவு உண்பது, வெப்ப தட்ப நிலைக்கேற்றவாறு உடலை பாதுகாப்பது, கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவது போன்ற உடல் தேவைகளை உணர்ந்து முடிக்கும் அளவில் மட்டும் இயங்குவது அன்னமய கோஷம் ஆகும். இந்த நிலையில் மனம் புற மனமாகி உடல் கருவிகளில் அழுத்த பதிவுகள் ஏற்படுகின்றன. மனோமய கோஷம் என்பது? மனம் ஏதாவது ஒரு செயலை செய்வதிலேயே இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையே மனோமய கோஷமாகும். இதனால் விளைந்த புலனியக்க பதிவுகள் எண்ணங்களாக நடுமனத்தில் பதிவாகின்றன. பிராணமய கோஷம் என்பது? மனம் படர்க்கை நிலை ஒழிந்து உயிராற்றலில் ஒடுங்கி உயிராக தன்னை அறியும் நுண் மான் நுழைப்புலன் நிலையே பிராணமய கோஷமாகும். விஞ்ஞானமய கோஷம் என்பது? உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பையும், உயிருக்கும் பேரியக்க மண்டலத்திற்கும் உள்ள தொடர்பையும், பேரியக்க மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்கள், கோள்கள் ஆகியவற்றிற்கும் மூலமான விண்ணையும் கோள்களின் தெய்வீக ஒழுங்கு அமைப்பையும் உணர்ந்து நிற்கும் நிலையே விஞ்ஞானமய கோஷமாகும். ஆனந்தமய கோஷம் என்பது? இறைநிலையே நானுமாக இருக்கிறது, அனைத்துமாக இருக்கிறது, அனைத்தையும் இயக்கி கொண்டு இருக்கின்றது என்ற நிறைவு நிலையை பெறும்போது ஆனந்தமய கோஷம் ஆகும். மனம் எப்பொழுது பிராணமய கோஷமாக இயங்குகிறது? தவத்தில் அமர்ந்து மனம் உள்நோக்கி உயிரின் மீது வைக்கும்போது பிராணமய கோஷமாக இயங்குகிறது. மனம் எப்பொழுது விஞ்ஞானமய கோஷமாக இயங்குகிறது? மனம் விரிந்து சூரியன், நட்சத்திரங்கள், பிரபஞ்சம் இவற்றை எண்ணும் போது விஞ்ஞானமய கோஷமாக இயங்குகிறது. மனம் எப்போது ஆனந்தமய கோஷமாக இயங்குகிறது? பிரபஞ்சத்தையும் தாண்டி இறைநிலையான சுத்த வெளியில் மனம் ஒன்றி அதில் திளைக்கும் போது ஆனந்தமய கோஷமாக இயங்குகிறது. ஆனந்தமய கோஷத்திற்கு இட்டு செல்லும் தவப்பயிற்சி துரியாதீதம் ஆகும். மனதின் 3 நிலைகள், இயக்க நிலைகள் யாவை? உயிரின் படர்க்கை நிலையில் மனம் இயங்கும் நிலைகளை 3ஆக பிரிக்கலாம். அவை மேல்மனம் அல்லது புறமனம், நடுமனம், அடிமனம் என்ற 3 நிலைகளாகும். செயல்கள் மனதில் எவ்வாறு பதிவாகிறது? உணர்தல், துய்த்தல், கணித்தல், சிந்தித்தல், பதிவு கொள்ளல் என்ற 5 வகை செயல்களை கொண்ட மனம் தேவை, பழக்கம், சூழ்நிலை, சந்தர்ப்பம் ஆகியவற்றால் புலன்கள் வாயிலாக தொடர்பு கொண்டு செயல் புரியும் போது அந்த செயல் பதிவுகள் அதன் அழுத்தத்திற்கேற்ப மேல்மனம் அல்லது புறமனம், நடுமனம், அடிமனம் என்று அமைகின்றன. மேல்மனம் அல்லது புறமனம் என்பது? தொழில் செய்வதால் உடல் கருவிகளுக்கு ஏற்படும் திறனே இந்திரிய பதிவுகள், ஞானேந்திரிய, கர்மேந்திரிய பதிவுகள். இப்பதிவுகளை ஒட்டிய மன இயக்கம் மேல்மனம் அல்லது புறமனமாகும். நடுமனம் என்பது? தொழில் செய்வதால் ஏற்பட்ட அறிவின் அனுபவம் மூளையில் பதிவாவது நடுமனம். அடிமனம் என்பது? அனைத்து செயல்களும் அறிவின் அனுபவமும் சூக்குமமாக வித்து அணித்திரளில் பதிவாகி விடுவது அடிமனம் ஆகும். புத்தி என்னும் புறமனம் எவ்வாறு இயங்குகிறது? புலன்களில் பதிந்தவற்றை உணர்வதே புறமனம் என்கின்றோம். பொருள் வயப்பட்டு நிற்கும் நிலையே இது. புலன்களை இடமாக கொண்டு இயங்குகிறது. ஓர்மை எப்போது சித்தியாகும்? ஆகினையில் சற்று அழுத்தமாக மனதை செலுத்தி தவம் ஏற்றும்போது புறமானது புலன்களிலிருந்து ஒலி, ஒளி, சுவை, மனம் என்ற 4ஐயும் விட்டுவிட்டு அழுத்தம் என்ற ஒரே புலன் உணர்வில் நிற்கும். அப்போது நடுமனம் புறமனத்தின் அழுத்தம் என்ற இயக்கத்திற்கு ஒத்து நிற்குமேயானால் ஓர்மை சித்தியாகும். நடுமனம் தனது இயக்கத்தை நிறுத்தவில்லை என்றால் என்ன நடக்கும்?
பலவிதமான எண்ணங்கள் குறுக்கிடும் நடுமனத்தின் இயக்கத்தை கட்டுப்படுத்தி அது புறமனத்தோடு செய்யும்போது எண்ணங்கள் குறுக்கிடும் போது ஒத்துப்போக செய்ய வேண்டும். சித்தம் அல்லது நடுமனம், அதாவது சப்கான்சியஸ் மைண்ட் எவ்வாறு இயங்குகிறது? மனதில் பதிந்த பதிவுகளை நினைவாக ஆற்றும் அறிவின் இயக்கம் இதுவாகும். சுருங்கக்கூறின் குணவயப்பட்ட நிலை இது. இது மூளையை இடமாக கொண்டு இயங்குகிறது. புத்தி இயங்கும்போது அதற்கு உதவி புரிந்து அதன் செயல்களை பதிவு செய்து கொண்டு சித்தம் இயங்குகிறது. பேரறிவு என்னும் அடிமனம், அதாவது சூப்பர் கான்சியஸ் எவ்வாறு இயங்குகிறது? பொருட்களையோ தோற்றங்களையோ பார்க்கும்போது அது தோற்றங்களுக்கு மூலத்தையும் அதை அறியும் மனத்திற்கு உட்பொருளையும் காணுவது அடிமனம் ஆகும். இதை பேரறிவு என்றும் கூறலாம். இதை வித்துவை இடமாக கொண்டு இயங்குகிறது. தெய்வ நிலைக்கு எவ்வாறு செல்வது? அறிவின் ஓர்மை நிலை பயிற்சியாக அகத்தவத்தின் மூலம் அறிவின் படர்க்கை நிலையாக புறமன நிலையிலிருந்து நடுமன நிலைக்கும், நடுமன நிலையிலிருந்து அடிமன நிலைக்கும், அடிமன நிலையிலிருந்து மூல நிலை அல்லது ஆதி நிலை எனும் தெய்வ நிலைக்கும் செல்லலாம். மனதை வளப்படுத்தும் பயிற்சி பயிற்சியின் கீழ் மனித பிறவியின் நோக்கம் யாது? இயற்கையை முழுவதும் உணர்ந்து இயற்கையோடு இயற்கையாக இணைந்து வாழ்வதே மனிதனின் நோக்கம். அந்த நோக்கம் நிறைவு பெற புலன்களை கடக்க வேண்டும். கலங்கத்தை நீக்கி அறிவு, அதாவது மனம் இறைநிலையை அடைய வேண்டும். மன அலை சுழலை எவ்வாறு குறைப்பது? அகத்தவத்தில் ஈடுபடும் போது புலன்கள் மயக்க செயல்களில் ஈடுபடாமல் தடுக்கப்படுகின்றன. கட்டுப்படுத்த முடியாத தெய்வீக ஆற்றலான மன அலைச்சுழல்களை அகத்தவம் என்ற குண்டலினி யோகத்தால் மட்டும்தான் முறைப்படுத்த முடியும். அகத்தவம் என்பது மன அலைச்சுழலை நாம் விரும்பும் அளவிற்கு குறைத்து அந்த நிலையில் நின்று மனம் செயல்படுவதற்கான பயிற்சியே அகத்தவம் ஆகும். தவம் என்பது மனித பிறவியின் பெருநோக்கமும் மதிப்பும் உணர்ந்து புலன்களை ஒழுங்குபடுத்தி அறிவின் நிலை அறிந்து பேரறிவு நிலை எய்தி ஒழுக்கம், கடமை, ஈகை எனும் அறநெறிகளை தன் இயல்பாக கொண்டு அயரா விழிப்பு நிலையோடு தானும் வாழ்ந்து பிறரையும் இனிதாக வாழ வைக்கும் உயர் வாழ்வுக்கு தன்னை தகுதியாக்கிக் கொள்ளும் பயிற்சியே தவம் ஆகும். குண்டலினி யோகம் என்னும் உளப்பயிற்சி முறையில் நிலைக்க முதலில் வினாடிக்கு எத்தனை வினாடிக்கு மன அமைதி நிலையை கொண்டு வரும்? 13 முதல் 8 வரையிலான ஆல்ஃபா அலை எனும் அமைதி நிலைக்கு மனம் வருகின்றது. மேலும் உடலை தாண்டி மனிதனுடைய அறிவு பேரியக்க மண்டல விரிவில் ஆராய்ச்சியில் நிற்கும் பொழுது வினாடிக்கு 7 முதல் 4 சுற்றுகள் வரையிலான தீட்டா அலை கிட்டும். தியான முறையால் ஆழ்ந்து செல்லும் தகுதி பெறும் பொழுது வினாடிக்கு 3 முதல் 1 வரையிலான டெல்டா அலை என்ற நிலை கிட்டும். இந்த நுண்மையான அலைக்கு மனதை கொண்டு வருவதும் நிலைநிறுத்தி பழகுவதும் மிக அபூர்வமான நீண்டகால தவ பயிற்சியின் பழக்கத்தினால் மட்டுமே முடியும். தவத்தின் அவசியம், அதாவது தவம் ஏன் செய்ய வேண்டும்? மனதை நாம் தினந்தோறும் தூய்மை செய்ய வேண்டும். மனதை அலையவிட்டு வாழ்வின் நலன்களை கெடுத்து கொள்கின்றோம். அவ்வாறின்றி மனதை சரியான நிலைக்கு கொண்டு வந்து வைப்பதற்காகவே தவம் அவசியம். உடல் பருவமுறும் வளர்ச்சி பெற்ற உடனேயே தவத்தை கற்றுக்கொள்ள தொடங்கிவிட வேண்டும். குண்டலினி யோகம் என்பது உயிர்மேல் மனம் வைத்து தியானம் செய்யும் முறையே சித்தர் மொழியில் குண்டலினி யோகம் என்கிறோம். குரு என்பதன் பொருள்? குரு என்பதன் பொருள் குற்றங்களை நீக்குபவர் என்பதாகும். இந்த சொல் அறியாமையை போக்கி இறைநிலையை அறிந்து கொள்ளும்படி உதவி செய்கின்ற ஒரு ஆன்மீக குருவுக்கே வழங்கப்பெறுகிறது. அதன் பொருட்டு குருவினுடைய உயிராற்றல் பாய்ச்சப்படுகிறது. தீட்சை என்றால்? தீட்சை என்பது சுத்தப்படுத்துவது, பதப்படுத்துதல், முறைப்படுத்துதல் என பொருள்படும். தீட்சை முறைகள் யாவை? தொடுதல் மூலமாக, கண் பார்வை மூலமாக, நினைவின் மூலமாக, அதாவது ஸ்பரிஷ தீட்சை, நயன தீட்சை, ஞான தீட்சை என்று 3 வகையில் குருவின் உயிராற்றலை பயிற்சி சீடரை மேல்நிலைக்கு கொண்டு வருகின்றார் குரு. உபதேசம் என்பது?
மொட்டு விரிந்தால் மலர்ந்தால்தான் வாசனை வரும். அதுபோலே உள்ளே அரும்பாக மொட்டாக இருந்த உயிராற்றல் மேலே வருகிறது. வந்தவுடன் பூரித்து இயக்கம் பெறுகிறது. இதுவே தியானத்தின் ஆரம்ப கட்டம். இந்த திருப்பு முனையே உபதேசம் ஆகும். குருவின் மேன்மையை பற்றி தாய்மானவர் கூறுவது: அன்னை, தந்தை, குரு, அரசன், தெய்வம் என்பவர்கள் ஐங்குறவர்கள். அன்னை குழந்தைக்கு தந்தையை காட்டுகிறார், குரு தெய்வத்தை காட்டுகிறார். குருவின் துணை இல்லாமல் மனிதன் இறைநிலையை உணர்தல் அடைதலும் இயலாது. குருவரல் இன்றி திருவருள் இன்றே என்கின்றார் தாயுமானவர். தவத்தால் கிட்டும் 5 குணநலன்கள் யாவை? நுண் மான் நுழைப்புலன் அறிவு, பெருந்தகைமை, ஏற்புத்தன்மை, இணக்கத்தன்மை, படைப்புத்திறன். தினமும் தவம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள்: மன அலைச்சூழல் குறைந்து மனம் அமைதி பெறுகிறது. தவத்தினால் மனத்திற்கு ஓர்மை, கூர்மை, நேர்மை, சீர்மை என்ற தன்மைகள் கிடைக்கின்றன. புலன்களின் இயக்கம் வெகுவாக குறைந்து விடுவதால் எப்போதும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்ற மனம் ஒருமுகப்படுத்துவதாலும் உயிராற்றலின் செலவு தவிர்க்கப்படுகிறது, ஆற்றல் சேமிக்கப்படுகிறது. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.